ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாடு முழுவதும் ஓய்வூதியதாரர்களுக்கு வாழ்க்கை சான்றிதழ் குறித்து முக்கிய அறிவிப்பு. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தின் பலனை பெறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் அனைவரும், அதாவது இபிஎஸ் திட்டத்தின் மூலம் ஓய்வூதியத்தின் பலனை பெறுபவர்கள், அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் பணியாளர் ஓய்வூதிய திட்டத்தின், அதாவது இபிஎஸ் உறுப்பினர் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது இபிஎஸ் உறுப்பினர்களும் டிஜிட்டல் முறையில் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். ஒருவர் அரசு ஓய்வூதியம் பெற்றால் அவர் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் இபிஎஸ் பயனாளிக்கு அத்தகைய காலக்கெடு எதுவும் இல்லை. அவர் ஆண்டு முழுவதும் எந்த நேரத்திலும் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். ஓய்வூதியதாரர்கள் இபிஎஸ் உறுப்பினர் ஓய்வூதிய விநியோகஸ்தர் வங்கி, பொது சேவை மையம், ஐபிபி, இந்திய அஞ்சல் அலுவலகம், தபால்காரர், உமாங் ஆப் அல்லது இபிஎஃப்ஓ மூலம் வாழ்க்கை சான்றிதழை எளிதாக சமர்ப்பிக்கலாம். இபிஎஸ் திட்டத்தின் பயனாளி பிபிஓ எண், ஆதார் எண், வங்கி கணக்கு விவரங்கள், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் போன்றவற்றை வாழ்க்கை சான்றிதழாக சமர்ப்பிக்க வேண்டும். சூப்பர் சீனியர் சிட்டிசன்கள், அதாவது 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு தொடங்குகிறது. அதே நேரத்தில் மூத்த குடிமக்கள், அதாவது 60 முதல் 80 வயது வரை உள்ள ஓய்வூதியம் பெறுபவர்கள் நவம்பர் 1ஆம் தேதிக்குள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் வாழ்க்கை சான்றிதழை எளிதாக சமர்ப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.